நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். I praise God with a grateful heart. நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு 3 அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த கூட்டங்கள் நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியமாக இருக்கிறது. The Lord God who had given this meeting is something a great significance. தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருடைய வசனங்களை கேட்கக்கூடிய அரும் பெரும் வாய்ப்புகளை அடிக்கடி ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். And God is frequently giving a chance to hear the word of God. இந்த இடத்திலும் கூட இதுவரைக்கும் சுவிசேஷம் கேட்காத ஜனங்களுக்காக நான் முதலாவது ஸ்தோத்திரம் செய்ய விரும்புகிறேன். And first of all, I want to praise God who ever not heard about this gospel. இதுவரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையே கேட்டிராத, இயேசு என்னும் நாமத்தையே கேட்டிராத கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த உலகத்திலே இன்னும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். Even today we can find millions of people who never known about the word the Lord Jesus Christ. அவர்கள் எல்லாரையும் நினைத்து நாம் கொஞ்ச நேரம் அவர்களுக்காக ஆண்டவரை ஸ்துதிப்போமாக. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஸ்தோத்திரமையா இயேசுவே. இந்த வேளையிலே முழு உலகத்தையும் நம்முடைய மனதிலே நினைத்து இதுவரைக்கும் இயேசு என்னும் நாமத்தை கேள்விப்பட்டிராத ஒவ்வொருவருக்காக நாம் திரும்பவும் ஸ்தோத்திரம் செய்வோமாக. அல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்றைக்கு என்னுடைய தூதனுடைய சாராம்சம் யெகோவா ஈரே. The theme of my message, the Lord Jehovah Jireh. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். Let us turn to the book of Genesis chapter 22 verse 14. And Abraham called the name of that place Jehovah Jireh, as it is said, to this day in the mount of the Lord it shall be seen. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். And he had named that place as Jehovah Jireh. அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்படுகிறது. And it is said to this day in the mount of the Lord it shall be seen. யெகோவா ஈரே என்றால் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும். Jehovah Jireh mean it shall be seen in the mount of the Lord. நம்முடைய தேவன் கடந்த காலத்தில் எபனேசராக, இந்த நிகழ்காலத்தில் இம்மானுவேலாக, இனி வரும் காலத்தில் யெகோவா ஈரேயாக நம்மோடு கூட இருக்கிறார். The Lord God in the past days like Ebenezer, even in the present days in Emmanuel, the coming days he going to be Jehovah Jireh. இந்த தேவன் மேலுள்ள விசுவாசத்தில் தான் இதுவரைக்கும் நாம் அடி எடுத்து வைத்தோம். With that faith we are able to keep our steps on and on. இப்படிப்பட்ட ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நாம் அறியாத நாட்களை இப்பொழுது நினைக்கும் போது நம்முடைய இருதயமானது எவ்வளவு நன்றியினாலும் துதியினாலும் நிரம்புகிறது. அருமையானவர்களே, Those days when we never known about the Lord, but God had given a privilege to know the Lord, how our God is filled with the gratitude. ஒரு காலத்திலே கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டோம். ஆனால் உண்மையாக இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம் வாழ்க்கையிலே ருசித்து அறிய முடியாமல் சாதாரண ஒரு ஜீவியம் செய்து கொண்டிருந்தோம். We were called to be as a Christians, but we are not able to taste, experience the wonderful name of our Lord Jesus Christ. ஆனால் தேவன் யெகோவா ஈரே என்பதை விசுவாசிக்கக்கூடிய விசுவாச ஜீவியத்தை ஆண்டவர் நமக்கும் தந்தார். And the Lord God had given the faith life to believe the Lord God is Jehovah Jireh. இன்றைக்கு இந்த கன்வென்ஷனுக்கு வந்திருக்கிற அனைத்து தேவ ஜனங்களுக்கும் தேவன் சொல்லுகிற வார்த்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார்.
What the Lord God want to tell all the people, whoever attending this meeting, that God will look after all your matters. முதலாவது இந்த யெகோவா ஈரே என்கிற அந்த அல்லாவிட்டால் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்கிற அந்த வார்த்தையை சொன்ன ஆள் யார்? And the man who uttered the word, the Lord would able to see that, and who had mentioned that, அவன் எப்படிப்பட்டவன், and what kind of man he was. அதை இன்றைக்கு நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். But I want to explain it elaborately. கர்த்தர் பார்த்துக் கொள்வார் அல்லது தேவனுடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று சொன்ன ஆள் விசுவாச வீரனாகிய ஆபிரகாம். What it was told that the Lord it shall be seen in the mount, it was only uttered by the man, a great hero of faith, who is called Moses. ஆபிரகாம், Abraham. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆபிரகாம் எப்படிப்பட்டவன்? What kind of man this Abraham? இன்றைக்கு பொதுவாக ஆபிரகாமை பற்றி 4 அனுபவங்களை சொல்ல விரும்புகிறேன். I want to tell about 4 things about the aspect of Abraham. அந்த அனுபவங்கள் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையில் தான் தேவன் யெகோவா ஈரேயாய் வெளிப்படுவார். And whosoever having that kind of experience, God would be manifesting himself as Jehovah Jireh. முதலாவது இந்த ஆபிரகாம் அழைக்கப்பட்டவன். First of all, this Abraham was a man being called by God. இரண்டாவது அவன் அனுப்பப்பட்டவன். And secondly, he was a man being sent by the Lord. மூன்றாவது ஆசீர்வதிக்கப்பட்டவன். And thirdly, he was blessed by the Lord. நான்காவது அவன் அரதேசியும் பரதேசியுமானவன். And fourthly, he was like a stranger and pilgrimage. நான் திரும்பவும் சொல்கிறேன். And I want to repeat again. இவன் ஆபிரகாம் என்பவன் அழைக்கப்பட்டவன். Abraham is a man who being called. இரண்டாவது அவன் அனுப்பப்பட்டவன். Secondly, he was a man being sent. மூன்றாவது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். And thirdly, he was a man blessed. நான்காவது அவன் அரதேசியும் பரதேசியுமானவன். And fourthly, he was an alien and a stranger and a pilgrimage. முதலாவது அனுபவத்துக்கு வருவோம். Let us come to the first stage. இந்த ஆபிரகாம் அழைக்கப்பட்டவன் என்று அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. In Acts of Apostles 7 chapter verse 3, it says he was a man, the Abraham was called by the Lord. அவனை தேவன் வா என்று அழைத்தார். And God had called him, come. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே தமிழ் மொழிபெயர்ப்பின்படி அவனை வா என்று அழைத்தார். In Acts of Apostles chapter 7 verse 3, according to the Tamil version, God calling him, saying, come. தயவுசெய்து அந்த வசனத்தை வாசிப்போம். Please read that verse. And said unto him, Get thee out of thy country and from thy kindred, and come into the land which I shall shew thee. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு சொல்லுங்கள் வா. And he is calling to the land where I call you, come to that place. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு வா. And come into the land which I shall show thee. வா என்பது அழைப்பு. And coming, it is something like an invitation. அந்த வா என்கிற வார்த்தை ஆண்டவரோடு நாம் ஐக்கியப்பட வேண்டும், அல்லாவிட்டால் யாரை வா என்று அழைக்கிறாரோ அவன் ஐக்கியப்பட வேண்டும் என்பதை காண்பிக்கிறது. As the word he enters come, he desire that we want to have the fellowship with that Lord. பொதுவாக வா என்று ஒரு ஆள் இன்னொரு ஆளை அழைக்கும் போது அந்த அழைக்கிறவரோடு அழைக்கப்படுகிறவர் ஐக்கியப்பட வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். Usually when a person call another man, the man being called, even the caller, what the desire is, they both had to be united together. ஆகையால் தான் முதலாம் கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பவுல் எழுதுகிறார், And 1 Corinthians பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடும் ஐக்கியமாய் இருக்கும்படிக்கு நம்மை அழைத்த தேவன் என்று எழுதுகிறார். And he is writing in 1 Corinthians chapter 1 verse 9, God is faithful by whom you are called unto the fellowship of his Son, Jesus Christ our Lord. Unto the church which is at Corinth, to them that are sanctified in Christ Jesus, called to be saints, with all that in every place call upon the name of Jesus Christ the Lord, both days and hours. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருக்கும்படிக்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். The Lord God who called you to the fellowship of Son Jesus Christ, and he, that God is faithful God.
வா என்று ஆபிரகாமை அழைத்த தேவன், the Lord God who called Abraham, come. இன்றைக்கு முழு உலகத்தையும் வா என்று அழைத்துக் கொண்டே இருக்கிறார். Even he is calling the whole world, calling them to come towards him. இந்த வா என்கிற அழைப்பு தனித்தனியாக ஒவ்வொரு நபருக்கும் உரியது. The calling, the term come, that belongs individually to everyone. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. இந்த அழைப்பை யார் ஏற்றுக்கொள்ள முடியும்? And who could accept this invitation? தேவனை விசுவாசிக்கிறவர்கள் தான் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வார்கள். The people who ever believe him, whoever believe on him could accept that invitation. உலகத்தில் பொதுவாக ஆத்திகர்கள் என்றும் நாஸ்திகர்கள் என்றும் ரெண்டு கூட்டத்தினர் காணப்படுகின்றனர். And the whole of the world we can find the two classified people, the people who are agnostic, the people who are called the Gnostic. ஒரு கூட்டத்தினர் ஆத்திகர்கள், அவர்கள் தெய்வத்தின் மேல் விசுவாசம் உடையவர்கள். The first group is like a Gnostic, they believe upon God. இன்னொரு கூட்டத்தினர் நாஸ்திகர்கள், அவர்கள் தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள். The second group is called the atheist, they never believe the God, existence of God. தேவனை விசுவாசிக்கிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். And whosoever believe the Lord and he is the existing God and whosoever that call upon him he able to answer. இந்த இடத்திலே நாஸ்திகர்கள் யாரும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். In this place I don't believe any atheists have gathered under this place. தேவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி சத்தமாய் அவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஆபிரகாம் முதலாவது இந்த யெகோவா தெய்வத்தை அல்லது இந்த மகிமையின் தேவனை அவன் அறியவில்லை. First of all, Abraham, he never knew about the God of glory primarily. ஆனால் அவனுடைய உள்ளமானது ஒரு உண்மையான தேவனை தேடிக்கொண்டே இருந்தது. But the inner depth of his heart was searching about the true living God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அவன் தெய்வத்தின் மேல் விசுவாசம் உடையவனாக இருந்தான். And he was having faith toward the Lord. அவனுடைய ஆத்துமா தெய்வத்தை தேடிக்கொண்டே இருந்தது. And his soul was searching the Lord. அவனுடைய இருதயத்தை அறிந்த தேவன் அவனை வா என்று அழைத்தார். The Lord God who understood about the heart, he called him to come. இன்றைக்கு இந்த இடத்திலே யார் யார் இந்த வசனத்தை கேட்கிறீர்களோ உங்களை ஆண்டவர் அழைக்கிறார் என்ற சுவிசேஷத்தை இந்த முதலாம் நாள் கூட்டத்திலே நாங்கள் சொல்லுகிறோம். And whosoever hearken to this word and we are telling the gospel that he is inviting you to come. இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருக்கும்படிக்கு வா என்று அவர் அழைக்கிறார். And he is calling you to have a fellowship with the Lord Jesus Christ to come. திரு பால் கடம்பவனம் என்ற ஒரு ஆளுடைய சாட்சியை பற்றி நான் அறிந்தேன். And recently I heard about the testimony of a person. திரு பால் கடம்பவனம் என்கிறதான ஒரு பெரியவர். And he is a Paul கடம்பவனம். Paul Kadambavanam. அவர் இயேசு தெய்வத்தை அறியவில்லை. But he never known about the Lord Jesus Christ. ஜீவனுள்ள தெய்வத்தை அவர் அறியவில்லை. He never know the living God. அவர் தன்னுடைய தெய்வத்தை வணங்கிக் கொண்டிருந்தார். But he was a man worshiping after his God. தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நிராசையை உணர்ந்தார். And he felt the frustration what he was undergoing. ஒரு வெறுமையை கண்டார். And he found some emptiness in his life. இதுவரைக்கும் தான் தொழுது கொண்டு வந்த தொழுகை தன் வாழ்க்கையில் எந்த நன்மையும் பயக்கவில்லை என்பதை கண்டார். And as he worshipped that God that never brought any benefit to his life. கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கிற ஆராதனையை பார்க்க வேண்டும் என்று யாருக்கும் தெரியாத வண்ணம் கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கிற ஆராதனையை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆராதனையின் வெளிப்பக்கமாக பின்புறமாக போய் நின்று ஒற்று கேட்டுக்கொண்டிருந்தார். And he wanted to watch how the Christian people worship the Lord, and he was standing outside and he was very keenly hearkening and he wanted to know how they are worshiping the Lord. கிறிஸ்தவர்களுடைய தெய்வம் எப்படிப்பட்டவர் என்று அறிய வாஞ்சை. And he had a desire to know about the Lord, the God of Christians. ஆனால் வெளிப்படையாக போகவும் வெட்கமாக இருக்கிறது. But evidently he had a shyness to enter in. நெற்றியிலே பட்டை, கழுத்திலே ருத்திராட்ச கொட்டை. And he is having all kind of ashes upon his forehead and all kind of threads upon his neck. And he was standing behind and he was very keenly watching in what a manner they are worshiping the Lord. அங்கே பிரசங்கம் பண்ணும்படியாய் போதகர் எழும்பி வாசித்த வசனம் எது தெரியுமா? And when the preacher, what the word he first he preached. ஆதியாகமம் 24 அதிகாரம் 31 வசனம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே
உள்ளே வாரும் நீர் வெளியே நிற்பானேன். In Genesis 24 chapter 31 is the first verse. The key word is, why you stand outside, your blessed you come in. ஜீவனுள்ள தேவன் என்னை அழைக்கிறார், இனி நான் வெளியே நிற்க முடியாது. The living God is calling me, no longer I could stand outside. எவ்வளவு அருமையான ஒரு அழைப்பு பாருங்கள். What a wonderful invitation it was. போதகருக்கு இவர் வெளியே நிற்கிற விஷயம் தெரியாது. But actually the preacher never know that this particular man was standing outside. ஆனால் அவர் எடுத்து வாசித்த வசனம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் நீர் வெளியே நிற்பானேன். As you are blessed by the Lord, why you stand outside, you come in. இந்த வசனத்தை கேட்டவுடனே ஜீவனுள்ள தேவன் என்னை அழைக்கிறார், இனிமேல் நான் வெளியே அல்ல உள்ளே 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 வருவேன் என்று சொல்லி தன்னுடைய கழுத்தில் இருந்ததான ருத்ராட்ச மாலையை அறுத்து எறிந்தார். And when he heard this word, the living God has called me, he invited me in. No longer I am going to stand outside. He had really snatched and he ripped off even the chain like a beast what he had on the neck, and he entered in. அதுதான் அன்றைக்கு அவருடைய இரட்சிப்பின் நாள். And that is the day of his salvation. இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியம் இல்லாமல் நீ எவ்வளவு நாள் இந்த உலகத்தில் ஜீவிப்பாய்? How long will you live in this world without having the fellowship with the Lord Jesus Christ? இங்கே யாராலும் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியம் இல்லாமல் தூரமாக ஜீவிக்கிறவர்களாக இருந்தால் இந்த முதலாம் கூட்டத்திலே வா என்று கர்த்தர் உன்னை அழைக்கிறார். And whosoever living in the world without having fellowship with the Lord Jesus Christ is inviting and calling to have a fellowship. அவர் உனக்கு யெகோவா இறையா இருக்க வேண்டும் என்றால், நீ தூரமாக இருந்தால் அந்த விஷயம் நடைபெறாது. அவர் அண்டை வா, அப்பொழுது அவர் உனக்கு யெகோவா இறையா இருப்பார். If that God want to be a Jehovah Jireh, if you stand outside, you cannot experience. You have to come in. ஒருவேளை உன் வாழ்க்கையில் உள்ள பாவங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் உன்னை இயேசுவை விட்டு தூரமாக வைத்திருக்க கூடும். Sometimes the sins and iniquities, all the sinful life will make you to be far away from your God. உன்னுடைய மனசாட்சி சரியில்லாதபடினாலே நீ ஆண்டவரோடு நெருங்கி வர முடியாமல் தூரமாக இருக்க கூடும். As you are having a guilty conscience, you are not able to come in, but you are standing far off. உன் ரகசிய பாவங்கள் உன்னை ஆண்டவரை விட்டு தூரமாக ஒருவேளை வைத்திருக்க கூடும். Even your clandestine secret sin might keep you away. எந்த பாவங்களோ, எந்த அக்கிரமங்களோ, எந்த அநியாயங்களோ அது பரவாயில்லை, இன்றைக்கு வா என்று உன்னை அழைக்கிறார். Whatever the sins, whatever iniquities, whatever the wickedness, but he is tenderly calling you to come in. நீ அறிய வேண்டிய ஒரு சத்தியம், உன்னை வா என்று அழைக்கிறவர் உன் பாவங்களை மன்னிக்கிறவர் என்றும், உன் அநியாயங்களை நீக்கி, உன் அக்கிரமங்களை நீக்கி உன்னை சுத்தவானாக மாற்றுகிறவர் என்றும் நீ அறிய வேண்டும். The Lord God who is calling you to come in, he is the Lord who is able to cleanse from all your iniquities, from all your unrighteousness, and cleanse you. உன்னை அழைக்கிறவர் மனுஷன் அல்ல. The Lord God who is calling you is not a human being. பாவங்களை மன்னிக்கிறவர் உன்னை அழைக்கிறார். The Lord God who could forgive your sins is calling you. உன் வியாதியை சுகமாக்குறவர் உன்னை அழைக்கிறார். The Lord God who could heal your sickness is calling you. உன் பிரச்சனைகளை மாற்றுகிறவர் உன்னை அழைக்கிறார். The Lord God who could remove all your problems is calling you in. உன் அநியாயங்களை நீக்கிறவர் உன்னை அழைக்கிறார். The Lord God you want to remove all kind of unrighteousness is calling you in. ஆகையால் இன்றைக்கு நீ இயேசுவண்டை வரத்தான் வேண்டும். But today you must come toward that Lord. ஆபிரகாம் என்பவன் அழைக்கப்பட்டவன். Abraham was a man being called by the Lord. அவனுக்கு தான் அவர் யெகோவா இறையா இருந்தார். The Lord God was like a Jehovah Jireh. ஆண்டவரை விட்டு தூரமாக இருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கலாம் என்று உன் நினைவிலே நினைக்க கூட நீ வேண்டாம். As standing far off and experience the greatness of the Lord, he need not have a single thought about it. இந்த முதலாம் நாள் கூட்டத்திலேயே கர்த்தர் அநேக பாவிகளை மன்னித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றப் போகிறார். Even in the first meeting itself, God going to forgive the sinners and making his child. மாம்சத்தின் இச்சைகள், கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள், ரகசிய பாவங்கள், இப்படிப்பட்டதான காரியத்திலே விடுதலை இல்லாமல் இங்கே யாராலும் வந்திருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் வா என்று உங்களை அழைக்கிறார். If anybody is having the lust of the eye, the lust of the heart, even the pride of life, and God is calling you to come in. இரத்தத்தை சிந்தினாரே உந்தனையே சுத்தனாய் மாற்றிடவே
இரத்தத்தை சிந்தினாரே உந்தனையே சுத்தனாய் மாற்றிடவே சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார் சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார் மாறாயோ தஞ்சம் இயேசுவண்டை சேராயோ பாராய் உனக்காய் பாடு சகிதோ வேலாயவனை திடும் துணி பாராய் உனக்காய் பாடு சகிதோ வேலாயவனை திடும் துணி வாராயோ நீ கேளாயோ. இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணதான அந்த வருஷத்துல இந்த பாட்டை நான் பாடிக்கொண்டே இருந்தேன். The day, the year when this song was newly released, I was continuously singing this song. நாங்கள் ஒரு சிலர் சேர்ந்து இந்த பாட்டை பாடிக்கொண்டிருந்தோம். And I joined with some others. I was singing this song. இந்த பாட்டை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் நம்முடைய சபைக்குள்ளே வந்தார்கள். The people who ever hearkened to this song, they came in our church. தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் எடுத்தார்கள். They confessed their sins and they took what's the baptism. அது மறக்க முடியாத ஒரு சம்பவம். That is unforgettable incident. ஆகையால் நான் சும்மா இதை பாடவில்லை. நாம் இந்த கோர்ஸை பாடும்போதே இங்கே யாராலும் ரகசிய பாவங்களோடு விடுதலை இல்லாத ஒரு பெருமூச்சோடு விடுதலைக்காக யாராலும் இங்கே வந்திருப்பீர்கள் என்றால் வா ஆபிரகாமை பார்த்து வா என்று அழைத்த அந்த சத்தம் அவருடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக இன்றைக்கு காத்திருக்கிறது. நாம் பாடும்போதே அந்த வல்லமை வெளிப்பட்டு அவர்களுடைய பாவங்களில் இருந்து அவர்கள் விடுதலை அடைவார்கள். And whoever is standing outside, if you have a secret sins, and he's able to forgive you and cleanse you, and that word is able to cleanse you and forgive your sins. இரத்தத்தை சிந்தினாரே உந்தனையே சுத்தனாய் மாற்றிடவே இரத்தத்தை சிந்தினாரே உந்தனையே சுத்தனாய் மாற்றிடவே சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார் சத்துருவாகிய உன்னை தமது புத்திரனாக மாற்றுவார் தஞ்சம் இயேசுவண்டை சேராயோ பாராய் உனக்காய் பாடு சகிதோ கேளாய் அவரை திடும் துணியே பாராய் உனக்காய் பாடு சகிதோ கேளாய் அவரை திடும் துணியே பாராயோ நீ கேளாயோ. சகோதரனே, இந்த கூட்டத்திலே என்னை கர்த்தர் விடுவிப்பாரா என்ற கேள்வியோடு நீ வந்திருக்கிறாய். உன்னை கர்த்தர் விடுவிக்கிறார் என்று உனக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிறது. Oh dear brothers and sisters, you might come with a question whether God would deliver you, but I come with the gospel. The Lord God is able to deliver you in this meeting. உன்னுடைய பாவத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டால் உன் வருங்காலத்தில் அவர் உனக்கான சகலத்தையும் பார்த்துக் கொள்வார். When your sins are forgiven, and He would be the Lord looking and carrying all your future life. மனஸ்தாபத்தோடு உன்னுடைய பாவங்களை அவரிடம் அறிக்கையிடு. With all remorse, with all penitent heart, you can press your sins before your Lord. வா என்று அழைக்கிற சத்தத்தை நீ விசுவாசிப்பாயாக. You just believe the Lord who is inviting you to come. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. இரண்டாவதாக, The secondly, ஆபிரகாம் அனுப்பப்பட்டவன். and Abraham was a man being sent by the Lord. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே ஆபிரகாமை பார்த்து நீ போ என்று சொல்கிறார். And while you turn to the book of Genesis chapter 12,
verse 1 we read, God saying to Abraham to go. நீ போ என்று சொல்கிறார். And he is saying to Abraham to go. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ. And go into the land where I show you. போ என்றால் அது கட்டளை. And as he say the word go, it is a commandment. 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். Let us turn to Genesis chapter 12 verse 1. Now the Lord had said unto Abraham, Get thee out of thy country, and from thy kindred, and from thy father's house, unto a land that I will show thee. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. போ போ என்பது தேவனுடைய கட்டளை. And as God utters saying go, it is the commandment of the Lord. போ என்று அவன் அனுப்பப்பட்டான். And he was sent with the command as to go. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஆகையால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இவன் ஒரு அனுப்பப்பட்டவன் என்று நாம் சொல்லலாம். In the Old Testament you can say he was a man being sent by the Lord. ஒரு அப்போஸ்தலனின் ஆவி உடையவன். And he was having the spirit of an apostle. அனுப்பப்பட்ட அந்த ஆவி உடையவன். And he was having the spirit being sent by the Lord. தானாக போகிறவன் அல்ல. He is not a man going voluntarily. தேவனால் போ என்று அனுப்பப்படுகிறவன். And he was a man being sent by the Lord. இது எதை காண்பிக்கிறது? What it denotes? தேவனுடைய கட்டளைக்கு வசனத்திற்கு கீழ்ப்படிதலின் ஜீவியத்தை காண்பிக்கிறது. It speaks about the obedient life to the commandment, to the ordinance of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. விசுவாசித்து கீழ்ப்படிகிற ஒரு அனுபவத்தை இது காண்பிக்கிறது. It speaks about having a faith and obeying to that. யாருக்கு அவர் யெகோவா இறையாய் இருப்பார்? To whom he would be a God of Jehovah Jireh. அல்லது யாருடைய காரியம் அவர் பார்த்துக் கொள்வார்? To whom he will look after their matters. யார் விசுவாசித்து கீழ்ப்படிகிறதோ அவர்களுடைய காரியத்தை அவர் பார்த்துக் கொள்வார். And whoever believe and obey to him, he will be looking after seeing their matters. ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ரோமாபுரியுள்ள விசுவாசிகளுடைய விசுவாசத்தை குறித்தும், in Romans chapter 1 verse 8 it is said about the faith of the Romans. 1ஆம் அதிகாரம் கடைசி அதிகாரம் 19ஆம் வசனத்திலே அவர்களுடைய கீழ்ப்படிதலை குறித்தும் வாசிக்கிறோம். In the last chapter it says about their obedience. முதலாம் அதிகாரத்திலே கீழ்ப்படிதல், முதலாம் அதிகாரத்திலே விசுவாசம், கடைசி அதிகாரத்திலே கீழ்ப்படிதல். In the first chapter it speaks about the faith, the last chapter it speaks about their obedience. யார் விசுவாசித்து கீழ்ப்படிகிறதோ அந்த கடைசி அதிகாரத்தில் பாருங்கள், கீழ்ப்படிதலுக்கு அடுத்த வசனம், சாத்தானை அவர் காலின் கீழே நசுக்கி போடுவார். Whosoever believe the Lord and whoever obey to that, what they will do, they will be trample the devil under their feet. முதல் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிப்போம். Let us turn to Romans chapter 1 verse 8. First, I thank my God through Jesus Christ for you all, that your faith is spoken of throughout the whole world. உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கடைசி அதிகாரம் 19ஆம் வசனம். For your obedience is come abroad unto all men. I am glad therefore on your behalf, but yet I would have you wise unto that which is good and simple concerning evil. உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. For your obedience is come abroad unto all men. இந்த கீழ்ப்படிதலுக்கு கீழே நீங்கள் வாசித்து பாருங்கள். While you look below about that obedience, சாத்தானை அவர் உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். And the God of peace shall bruise Satan under your feet shortly. யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுடைய காலின் கீழ்தான் சாத்தான் நசுக்கப்படுவான். And whoever obey and believe and obey, and at their feet only, the Satan will be bruised. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட கீழ்ப்படிந்து 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 கடைசியிலே சாத்தானை நசுக்கி போட்டார். Even our Lord Jesus Christ, you obeyed, you finally trampled and bruised the devil under his feet. விசுவாச ஜீவியம் என்பது கீழ்ப்படிதலின் ஜீவியம். And even the faith life is something like an obedient life. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது கீழ்ப்படிதலின் ஜீவியம். Even the Christian life is a life of obedience. ஒரு மனுஷனுடைய ஜீவியத்திலே ஞானஸ்நானத்தில் தான் கீழ்ப்படிதல் தொடங்குகிறது. Even one's life
then baptism is obedient life that begins. நம்முடைய கீழ்ப்படிதலை வெளிப்படுத்தும்படியாக ஞானஸ்நானத்துக்கு முதலாவது நாம் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்தோம். To show our obedience, first of all we obey to the doctrine of baptism. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அங்கேதான் ஒரு மனுஷனுடைய ஜீவியத்தின் கீழ்ப்படிதல் ஆரம்பிக்கிறது. Only there in our life, once man's life, the obedience is commencing. நீங்கள் யாராகிலும் இன்னும் ஞானஸ்நான சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் கீழ்ப்படிதல் தொடங்கவில்லை. If anybody not obey to the doctrine of the baptism, you are not given to the spirit of that obedience. நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த பின்பு ஒவ்வொரு வசனத்திற்கும் சத்தியத்திற்கும் தேவாவியானவருடைய நடத்திற்கும் கீழ்ப்படிந்து 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 போக போக நீங்கள் கடைசியிலே சாத்தானை ஜெயிப்பீர்கள். After taking waters of baptism, when you obey to every word of God, to every doctrine, you can trample the brute the devil under your feet. கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஞானஸ்நானத்தின் சத்தியம் என்பது ஒரு உறுதியான அஸ்திபாரமாக இருக்கிறது. In the Christian life, the doctrine, the experience of baptism is something like a foundational, a strong one. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. அங்கேதான் அவன் தன்னுடைய பாவ சுபாவத்திற்கு மரித்தேன் என்கிற ஒரு அனுபவத்திற்கு வருகிறான். Only there he comes to a state that he is dead to sin. இயேசு கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்படுகிற ஒரு அனுபவத்திலே வருகிறான். And he is coming to a state being buried along with the Lord Jesus Christ. அப்படிப்பட்டவன் தான் கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறான். Only that kind of person is adorning Christ. பாவ சுபாவத்திலே அவனுக்கு ஜெயம் கிடைத்தவுடனே when he is having an overcoming life over the nature of sin, இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தால் அவன் தரிப்பிக்கப்படுகிறான். and he is being adorned with the nature of the Lord Jesus Christ. அதுதான் ஞானஸ்நானத்தில் நமக்கு கிடைக்கிற அனுபவம். That is the experience we are able to derive through the obedience to the baptism. இன்றைக்கு अनेகருக்கு சுபாவத்தில் விடுதலை இல்லை. Today many do not have overcoming life in their natures. வெளியே சொல்லும் வெட்கம். But they are shy to tell it out. எத்தனையோ பேர் அப்படிதான் ஜீவிக்கிறார்கள். Many are living in that kind of wretched condition. சுபாவத்தில் ஜெயம் இல்லை. In their characters, in their nature, they have no overcoming life. இன்னும் நீங்கள் ஞானஸ்நானம் பெறாமல் இருந்தால், if you are not obeyed to that what is the baptism, கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள். you obey to the commandment of God. நீங்கள் கீழ்ப்படிந்து வசனத்துக்கு கீழ்ப்படிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் யெகோவா இறையாய் வெளிப்படுவார். When you obey to the word of God, to the commandment, the Lord God would be Jehovah Jireh. உங்களுடைய முழு காரியத்தையும் அவர் பொறுப்படுத்தி செய்யக்கூடிய ஒரு நிலைமையிலே நீங்கள் ஜீவிக்க முடியும். And he would be the Lord undertaking all the whole affairs, and you will be brought to that state. சிலருடைய வாழ்க்கையில் சாத்தான் சில போராட்டங்களை அவர்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். Even in someone's life, the devil is bringing some kind of strange struggles in the life. உங்களுடைய ஜீவியத்திலோ, உங்களுடைய குடும்பத்திலோ, உங்களுடைய வேலையிலோ சாத்தானுடைய போராட்டங்களை நீங்கள் யாராலும் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? In our life, in our family life, are you feeling the struggle, even the works of the devil in our life? ஒரே ஒரு வழி. But only one way. ஆண்டவருடைய வார்த்தைக்கும் தேவ ஆவியானவருக்கும் கீழ்ப்படிகிறேன் என்று சொல்லுங்கள். You say, I will obey to the word of God and even to the spirit of the Lord. நான் போகிறேன் என்று சொல்லுங்கள். You say, I will go to that place. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்கிறார், நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு போ. And God was saying to Abraham, to the land what I show you, go into that place. எப்படி அவனுக்கு காண்பித்தார்? In what way he was showing that place? மோசேக்கு காண்பித்தது போல, as God told to Moses, as you show, oh, you are going to see the land. ஆபிரகாமுக்கு ஒரு வெளிப்படுத்தலை கொடுத்தார். But God had given a revelation to Abraham. நீ கீழ்ப்படியும் போது இந்த ஜீவியத்தை குறித்தும் பரலோகத்தை குறித்தும் உனக்கு ஒரு வெளிப்படுத்தல் கிடைக்கும். When you obey, you will have to have the heaven and the revelation about the heaven. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஒரு வெளிப்படுத்தலின் ஜீவியம். The Christian life is a life of revelation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. தேவனே நமக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்தும் அவருடைய சுபாவங்களை குறித்தும் அற்புதமான அனுபவங்களை குறித்தும் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். The Lord God is revealing about the kingdom of heaven, even the nature, the wonderful, the great things. இன்றைக்கு கீழ்ப்படிந்தால் திரும்ப உனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கும். When you obey today, you will find another revelation. நம்முடைய கீழ்ப்படிதல் அதிகமான ஆழமான ஒரு வெளிப்படுத்தலை நமக்கு தரும்.
the obedience of what we have that will give a very deeper revelation. சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய ஒரே வழி விசுவாசித்து கீழ்ப்படிவது. Only to conquer the devil, we have to believe and to obey. சந்தேகத்திற்கு இடமில்லை. And without giving for any room for suspicion. சொந்த ஞானத்திற்கு இடமில்லை. There is no room for our own knowledge. விசுவாசிக்கிறவனும் கீழ்ப்படிகிறவனும் தன்னுடைய சொந்த ஞானத்திற்கு இடம் கொடுக்க மாட்டான். And whoever believe and obey to that will never give room for his own knowledge. அந்த நட்சத்திரம் காட்டுகிற திசையிலேயே போய் கொண்டிருப்பான். Or will be moving toward the direction where the stars are guiding that man. சாஸ்திரிகளை நட்சத்திரம் வழி நடத்தினபோது When those wise men were led by the stars, அவர்கள் அந்த நட்சத்திரத்துக்கு கீழ்ப்படிந்து போய் கொண்டே இருக்கிறார்கள். they were obeying to the stars and they are following after that. ஆனால் திடீரென்று சொந்த ஞானம் வந்தபோது But while all of a sudden when they had their own knowledge, இயேசு கிறிஸ்துவை கொலை செய்கிற ஆவியை யார் உடையவனா இருக்கிறானோ அவன் இருக்கிற இடத்துக்கு போகிறார்கள். and when they were going to the place where the man who had to betray and to slay the Jesus, கீழ்ப்படிகிற மனுஷனுக்கு சொந்த ஞானத்திற்கு இடமே இல்லை. whoever obeys, there is no room for his own knowledge. அவன் தேவ ஆவியினாலும் தேவ வசனத்தினாலும் நடத்தப்பட்டு கொண்டே இருப்பான். And he, by the word of God, by the Spirit of the Lord, he will be always be guided. ஆபிரகாம் அனுப்பப்பட்டவன். Abraham was a man being sent by the Lord. போ என்று சொன்னபோது அவன் போனான். And when he was asked to go, he immediately obeyed and went. எங்கே போகிறான் என்று அறியாமலே போய் கொண்டிருந்தானாம். And he was going to the place where he never knew about it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. மூன்றாவதாக And thirdly, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவன். and Abraham was a blessed man. ஏசாயா 51 அதிகாரம் 2 வசனத்திலே தேவன் அவனை ஆசீர்வதித்தேன் என்று சொல்கிறார். In Isaiah chapter 51 verse 2, God said that he had blessed him. Look unto Abraham your father, and unto Sarah that bare you, for I called him alone, and blessed him, and increased him. உங்கள் தகப்பனாகி ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அவனை நான் ஆசீர்வதித்தேன். And I have blessed him. அப்படி என்றால் இந்த ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவன். This Abraham was a blessed man. எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? In what a manner we can be blessed by the Lord. தேவன் யாரை ஆசீர்வதிக்க முடியும்? And God whom he could bless anyone. எப்படி அவனை ஆசீர்வதித்தார்? In what a manner he had blessed him. அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். And he had given his promises. வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். And giving the promises and he blessed him. அப்படி என்றால் கிறிஸ்தவ ஜீவியத்திலே நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும். We want to be blessed in a Christian life. We have to believe the promises of God. தேவ பக்தி என்றால் என்ன? What is meant by godliness? தேவ பக்தி என்றால் என்ன? What is the piousness or the godliness in a man? இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்பதே தேவ பக்தி என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is say the godliness of believing even in this world, even the promises to the next world. தேவ பக்தி என்பது ஏதோ ஒரு வேஷத்தை பார்த்து அல்ல தேவ பக்தி என்று நாம் சொல்லுவது. The godliness is not something like a guise of what we see externally. 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 8 வசனத்திலே In 1 Timothy chapter 4 verse 8, இந்த உலகத்திற்கும் வரப்போகிற உலகத்திற்கும் உரிய வாக்குத்தத்தங்களை யார் விசுவாசிக்கிறதோ அதுதான் தேவ பக்தி. and whosoever able to believe these blessing and promises of this world to the next world, that is called the godliness. வாசிங்க. For bodily exercise profiteth little, but godliness is profitable unto all things, having promise of the life that now is and of that which is to come. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த உலகத்திற்கும் வரப்போகிற உலகத்திற்கும் வாக்குத்தத்தம் உள்ளது. அதாவது தேவ பக்தின்னு சொன்னா என்ன? வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற விசுவாசம். And what is the godliness is a profitable and all things having a promise of the life that now is and of that which is to come. ஆசீர்வாதத்தை பெற வேண்டிய வழி தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசி. And to receive the blessing of God, you have to believe the promises of God. ஆபிரகாமை தேவன் அப்படித்தான் ஆசீர்வதித்தார். The God of Abraham blessed him in that way. அப்படி அவன் அதை விசுவாசித்தபடியினால் As he had believed the Lord in that way, கடைசியில ஒரு இடத்திலே அவனுக்கு யெகோவா இறையாய் தேவன் வெளிப்பட்டார்.
And finally he was able to see that Lord God, Jehovah Jireh. வேத புத்தகத்தை நாம் பார்க்கும்போது While you turn to the scripture, ஒரு இடத்திலே சுய பக்தி என்றும், and in one place we hear about a self-godliness. ஒரு இடத்திலே சுய பக்தி, own godliness, And it is said about the own godliness. இன்னொரு பக்கத்திலே தேவதா பக்தி என்றும், தேவதா பக்தி, And, தேவதா பக்தி சூப்பர்ஸ்டிஷன். and another godliness called the superstitious godliness. ஒரு இடத்திலே சுய பக்தி என்றும், இன்னொரு இடத்திலே தேவதா பக்தி என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. And it is said about the own godliness and something like a superstitious godliness. அப்போஸ்தலரிடத்திலே அவிசுவாசிகள் வந்து கேட்கிறார்கள், இதை நீங்கள் எப்படி செய்தீர்கள் என்று. Even some unbelievers asking the apostles, how were you able to do these kind of wonders? அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இது எங்களுடைய சுய பக்தியினால் அல்ல. It's not because of our own godliness. அப்படி என்றால் உலகத்திலே சுய பக்தி என்று ஒன்று இருக்கிறது. But with this we can understand in this world there is a one thing called one godliness. அது தேவ பக்தி அல்ல. That is not a true genuine godliness. இன்னொரு இடத்திலே அத்தேனே பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று வாசிக்கிறோம். And we read about the city of Athens, they were people having a superstitious godliness. அந்த அத்தேனே பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் தேவதா பக்தி உள்ளவர்கள். And the people of the city of Athens, they were seems to be having superstitious godliness. அது தேவ பக்தி அல்ல. That is not a genuine godliness. அவர்கள் ஏதோ சில காரியங்களை விசுவாசிக்கிறார்கள். But they believe something in random something else. அது தேவ பக்தி அல்ல. That is not a true genuine godliness. ஆனால் வாக்குத்தத்தங்களை, இம்மைக்குரிய மறுமைக்குரிய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற விசுவாசம் தான் தேவ பக்தி. And godliness is believing the promise of this world even to the next world. உனக்கு வர வேண்டிய எந்த ஆசீர்வாதமானாலும் நீ வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். Whatever the blessing you want to receive, you have to believe the promises and you have to obtain from that. இப்பொழுது கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். Now even God is speaking to you. ஏதாகலும் ஒரு முக்கியமான தேவையோடு இங்கே வந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறீர்கள். And there are many with the multiple needs they are gathered under this place. நம்முடைய வாழ்க்கையினுடைய அனைத்து அவசியங்களுக்கும் உரிய வாக்குத்தத்தங்கள் வேத புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. The word of God is having furnished with all kind of promises that is required for your personal life. நீங்கள் வாக்குத்தத்தங்களை விசுவாசித்தால், If you believe the promises of God, அது உங்களுக்கு தேவ பக்தி உடையவர்கள் என்பதை மற்றவர்கள் அறிவார்கள். and it will make you to have a godliness, and you are a man possessed with the godliness that will be understood by others. இப்பொழுது தெய்வீக சுகத்தை பற்றி ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறேன். But I want to tell about a promise regarding the divine healing. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். And I am the healer, the Lord thy God. அது இந்த உலகத்துக்குரிய ஒரு வாக்குத்தத்தம். It is a promises to this world. இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? I'm not able to believe that promise. இப்பொழுது இங்கே வியாதியாய் வந்திருக்கிறவர்கள் கை உயர்த்துங்கள். Who's here come with the sickness, please put up your hands. ஒரே ஒரு நிமிஷம் தருகிறேன். But I give 1 minute now. வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். You say, I believe the promises of God. சகலத்தையும் தாங்குகிற அவருடைய வல்லமை உள்ள வசனம், The word which is able to support the whole thing. உன்னை குணமாக்கும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? Do you believe that it will wholly heal you? இப்பொழுதே அவர் யெகோவா இறையா இருக்கிறார் உனக்கு. Now itself the same God is like a Jehovah Jireh. வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். You say, I believe the promises of God. வாய் திறந்து சொல்லுங்கள். You open your mouth and confess it. வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறேன். நான் இப்பொழுது தெய்வீக சுகத்தை பற்றி ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு சொன்னேன். I told you about the promise pertaining to the divine healing. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். I am the Lord thy God, the healer. உன்னுடைய வியாதி இந்த மதுரை கன்வென்ஷன் முதலாம் நாள் கூட்டத்திலே கர்த்தர் சுகமாக்குகிறார். Even in this first day of this Madurai convention, God is healing our sicknesses. ஆபிரகாம் வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து ஆசீர்வதிக்கப்பட்டது போல, As Abraham believed the promises and received the blessings of the Lord. இந்த கன்வென்ஷனின் முதலாம் நாள் கூட்டத்திலே வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து நீ ஆசீர்வதிக்கப்பட போகிறாய். In the first day of this convention, you are going to believe by the promises and receive his blessings. அடுத்தது உன்னுடைய குடும்பத்தின் கஷ்டத்தை குறித்துள்ள ஒரு வாக்குத்தத்தம். Then actually the promise regarding about the trouble what he faces in your family. நீயோ அநேகருக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். And he will be able to give
to lend many, but you will never be able to borrow. இங்கே கடனாளிகளா இருக்கிறவர்கள் கை உயர்த்துங்கள். கடனாளிகளா இருக்கிறவர்கள், The people who have that low debts, you put up your hand. வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறீர்களா? Do you believe the promises of God? சொல்லுங்கள், வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறேன். You say, I believe the promises of God. நீ விசுவாசித்தால் நீ கடனாளியா இருக்க மாட்டாய். And when you believe, you will never be a debtor. நீ கடன் கொடுக்கிற அளவுக்கு உன்னை ஆசீர்வதிப்பார். God will bless you as you are a lender to others. ஆச்சரியமான விதத்தில் ஆண்டவர் உங்களுடைய கடன்களை தீர்க்க உங்களுக்கு உதவி செய்வார். And God in a wonderful way to solve all your debts. அடுத்தது இன்னொரு வாக்குத்தத்தம் சொல்கிறேன். And nextly I want to tell another promise. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். If one's way is pleasing to the Lord, God will make his enemy to be peaceful with him. இங்கே யாருக்காகிலும் சத்துருக்கள் இருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். If anyone is having enemies, put up your hands. சத்தமாய் சொல்லுங்கள், வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறேன். You say loudly, I believe the promise. ஒருவனுடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும் என்றால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். If his ways are pleasing before the Lord, even enemies would be made peaceful to him. ஹல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை தருகிறவர், சத்துருக்களை நம்மோடு ஒப்புரவாக்குற யெகோவா ஈரே நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். The Lord God who is giving peace and he is able to reconcile the enemies, and he is a God of Jehovah Jireh. இப்படியே தேவனுடைய வாக்குத்தத்தங்களை ஒவ்வொன்றாக விசுவாசித்து அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். Like that he believed the promises one after another, and he was finally blessed by the Lord. அடுத்தது நான்காவதாக, Finally, fourthly, ஆபிரகாம் அரதேசியும் பரதேசியுமானவன். and he was a man as a stranger and pilgrimage. அவனுடைய இந்த விசுவாச ஜீவியமானது And his faith life, இந்த உலகத்திலே அவனை ஒரு பரதேசியாய் மாற்றிவிட்டது. and that had made him, converted him as a stranger in this world. இந்த அரதேசி பரதேசி என்கிற வார்த்தை 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. In First Chronicle 29 chapter verse 15 it is written about that. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே எங்களுடைய பிதாக்கள் அரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருந்தார்கள். And we read in the First Chronicle chapter 29 verse 15 it is said our fathers were strangers and sojourners. உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரையும் போலும் அரதேசிகளும் பரதேசிகளுமாயிருக்கிறோம். அரதேசிகளும் பரதேசிகளுமாயிருக்கிறோம். And we are strangers before thee and sojourners. அவனுடைய விசுவாச ஜீவியம் and his faith life இந்த உலகத்தில் அவனை ஒரு பரதேசியாய் மாற்றிவிட்டது. that had made him like a stranger. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. ஒரு மனிதன் ஆண்டவனை விசுவாசித்து கீழ்ப்படிந்து போகும்போது, when a man believe the Lord and obey and walk after him, அவன் இந்த உலகத்திலே ஒரு பரதேசியாய் மாறுகிறான். when upon this earth he became a stranger. உங்களுக்கு தெரியுமே, ஆபிரகாம் ஒரு எபிரேயன் என்று அழைக்கப்பட்டான். You know about Abraham was a Hebrewan. எபிரேயன் அல்லாவிட்டால் ஹீப்ரு என்ற வார்த்தை ஒரு ஜாதி பெயர் அல்ல. The Hebrew is not belong to a name of a tribe or a nation. ஹீப்ரு அல்லாவிட்டால் எபிரேயன் என்ற அந்த பெயர் ஒரு காரண பெயர். And the Hebrew, the man of Hebrew is having some reasonable meaning. அது ஒரு ஜாதி பெயர் அல்ல. It is not belong to a sect. ஆபிரகாம் ஒரு பரதேசியாய் ஜீவித்தபடியினால் அவனுக்கு ஹீப்ரு அல்லாவிட்டால் எபிரேயன் என்ற பெயர் இட்டார்கள். As he had lived like a stranger, they given the name as a Hebrew. எபிரேயன் என்றால் அர்த்தம் என்ன? What is meant by Hebrew? பரதேசி. And he's a stranger. பரதேசி என்றால் அர்த்தம் என்ன? What is meant by a stranger? இந்த உலகத்தோடு ஐக்கியம் இல்லாத ஒரு ஜீவியம். The life who has no fellowship with this world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. அதுதான் நாம் செய்ய வேண்டிய ஜீவியம். That is the life what we had to render upon this earth. ஏதோ காரியத்துக்காக விசுவாசித்து ஜெபித்து அப்படி சில காரியங்களை பெற்றுக்கொண்டு ஜீவிக்க வேண்டியவர்கள் மாத்திரமல்ல. It's not just we had to believe and we had to get some things and we had to follow a life. அவனுடைய விசுவாச ஜீவியமானது and their faith life இந்த உலகத்தில் அவனை ஒரு பரதேசியாய் மாற்றியது. that had made them like strangers upon this earth. இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, அவன் வேறொரு உலகத்துக்குரியவன்.
And he is not belong to this world, but he belong to the next another world. அதுதான் பரதேசியினுடைய அர்த்தம். That is the meaning of the term, the strange. நான் இந்த உலகத்தை சேர்ந்தவன் அல்ல. I'm not a man belong to this world. அவன் ஒரு அஸ்திவாரமுள்ள நகரத்திற்காய் காத்திருந்தானாம். And he was waiting for this city with a foundation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Oh dear child of God, who is hearkening unto me. நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிற விசுவாசம் எதற்காக? What is the meaning of faith as we believe upon our Lord? இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகிறது அல்ல. Our life never concluded with this world itself. நாம் வேறொரு உலகத்திற்கு சம்பந்தப்பட்டவர்கள். And we are the people, we have affiliation to the next world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அப்படி அவன் ஜீவித்தபடியினால் தான், as he had such a sort of life, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அவன் ஆலோசனை செய்யாத ஒரு மனுஷனாக இருந்தான். and he was a man never counseling with the blood and flesh. இப்போ கர்த்தர் அவனை சோதிக்க போகிறார். Now the Lord God want to test him. கர்த்தர் நீதிமானை சோதிக்கிறவர். The Lord God always will be testing the righteous man. கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் நீதிமானை சோதித்தறிகிறார். And we read through the scripture, the Lord God is examining, knowing the heart of the righteous. அவனுக்கு ஒரு சோதனை வந்தது. Now he is having that test. அவனுடைய அருமையான மகனை பலி செலுத்த வேண்டும் என்கிற ஒரு கட்டளை. Now he received a commandment, the only beloved son to be made as a sacrifice. அருமையான மகன். And he is a wonderful beloved son. அவனை பலி செலுத்த வேண்டும் என்கிற ஒரு கட்டளை. Now he had received a commandment that very son should be made as a sacrifice before the Lord. இந்த காரியத்தை அவன் எப்படி செய்ய முடிந்தது? How he was able to do this matter? அதற்கு ரெண்டு அனுபவங்கள். And he had two experiences. ஒன்று, அவன் இந்த உலகத்தோடு சம்பந்தப்பட்டவன் அல்ல. He was not a man pertained or connected to this world. இந்த உலகத்தை சேர்ந்தவன் அல்ல. He is not in no way belong to this world. நான் ஒரு பரதேசி. I am a stranger. அப்படிப்பட்ட வெளிப்படுத்தல் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் தங்கள் அருமையானதை ஆண்டவருக்காக கொடுக்க முடியும். Only the people who have the kind of revelation, they were able to surrender, sacrifice the beloved. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. ஆண்டவருடைய கட்டளையை அவன் ஏற்றுக்கொண்டான். And he had accepted the commandment of the Lord. அவன் கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னவர், நான் உனக்கு காண்பிக்கும் மலைக்கு போ என்று சொன்னார். The Lord God instead of saying go to that land, you go to the mountain what I show to you. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்ன தேவன், நான் உனக்கு காண்பிக்கும் மலைக்கு போ என்று சொன்னார். The Lord God who told him to go to a land, the very God asked him to go to that mountain. அந்த மலையில் தான் யெகோவா ஈரே என்பது வெளிப்பட்டது. Only when that very mountain was manifested as Jehovah Jireh. அவ்வளவு நாளும் அவன் செய்த ஜீவியத்துக்கு ஒரு ரிசல்ட் அங்கே உண்டாயிற்று. And he had a final ultimatum, the life what he rendered all through those days. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது தனக்கு அருமையானதை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற ஜீவியம். A Christian life is something who is preciously surrendering to the Lord. தன்னுடைய அருமையான மகனை அழைத்து கொண்டு போகிறான். The Lord God asking that beloved son and carrying him. நாம் படித்தோமே, அவன் போ என்று சொன்னால் போவான். And as we read, when God commanded him to go, he will obey and he will go. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றால் மகிழ்ச்சி, ஹல்லேலூயா, சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். பாலும் தேனும் ஓடுகிற தேசம், கானான் தேசம், செழிப்பான தேசம், சந்தோஷம். ஆனால் நான் உனக்கு காண்பிக்கும் மலைக்கு போ என்றால் when he is asking to go, கடினமான காரியம். when he asking to go to the land, it is a happiest thing, a joyous thing. It is something like experience, a land flowing with the milk and honey. When he asking to go to the mountain, it is something difficult to follow. ஒரு பரதேசி தான் அதை செய்து முடிக்க முடியும் என்று இன்றைக்கு சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. Only a stranger can fulfill that. That's what the gospel is preaching you today. இந்த உலகத்தோடு எனக்கு சம்பந்தம் இல்லை என்று யார் ஜீவிக்கிறதோ அவர்கள் தான் நான் உனக்கு காண்பிக்கும் மலைக்கு போ என்று சொல்லும்போது சந்தோஷத்தோடு போவார்கள். Whoever live in this world having no connection with the world, only that people when you ask him go to the mountain, joyfully they will able to go to that mountain. தொடக்க நாட்களிலே நான் நினைத்தேன், ஆபிரகாம் அந்த மலைக்கு போ என்று சொன்னபோது அப்படியே துக்கத்தோடு தான் போயிருப்பான் என்று நினைத்தேன். In the beginning days, I thought when the Lord God ordered him go to the mountain with a sorrowful heart, he might have moved to that mountain.
அந்த ஈசாக்கை அழைத்துக் கொண்டு போக துக்கம் நிறைந்து 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 நிறைந்துதான் போயிருப்பான் என்று நான் ஒரு சமயத்தில் நினைத்துக் கொண்டிருந்தேன். Sometime I was thinking that while he was moving towards the mountain, where he was taking along his son with the sorrowful heart, with the great hardness of heart, he might be moving. அப்படி அல்ல. It was not like that. அவன் மோரியா மலையை நெருங்க 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 இருதயத்தில் விசுவாசம் பலன் அடைந்து கொண்டே போயிற்று. While he was approaching the mountain of Moriah, even that faith seems to be multiplying and increasing. And while he was keeping every steps, even the faith what he had was strengthened. ஏனென்றால் அவன் பரதேசி. Because he was a stranger. நீ இந்த உலகத்தில் பரதேசியாய் ஜீவிக்க வேண்டும். In this world he had to lead a life like a stranger. உலகத்தோடு ஒத்து போகாதே. Do not live together with this world. இந்த உலகம் எனக்கு பாத்திரம் அல்ல என்று சொல்லு. You say I'm not worthy of this world. அப்பொழுதுதான் மோரியா மலையை நெருங்க நெருங்க உனக்கு பலன் உண்டாகும். Only then when you approach the mount of Moriah you will have a strength. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னால் சந்தோஷம் வருவது இயல்பு. And when God asks you to go to the mountain with all joyful heart, you rise and go. ஆனால் நான் உனக்கு காண்பிக்கும் மலைக்கு போ. When he say, you go to the mountain, what I show to you. கடினமான ஒரு காரியம். It is something a very hard thing. ஆபிரகாமுக்கு அது கடினம் அல்ல. For Abraham it is not a hard thing. அவன் பரதேசி. Because he was a stranger. அது மட்டுமல்ல. Not only that. அவன் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அதை குறித்து ஆலோசனை செய்ய மாட்டான். He never counseled with his blood and flesh regarding that matter. தன்னுடைய சொந்த மகனை பலி செலுத்துவதற்கு even to sacrifice his only beloved son. தன்னுடைய அன்பு மனைவியை அவன் ஆலோசனை கேட்கவில்லை. He never consulted his loving wife. ஏனென்றால் அவனுக்கு தெரியும் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணினால் நான் இந்த தேவ சித்தத்தை செய்து முடிக்க முடியாது. When I consult blood and flesh, certainly I will not able to fulfill the will of God. நீ எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே ஆண்டவருடைய காரியத்தை மனுஷ ஆலோசனை நிமித்தம் அபத்தமாக்கி போட்டாய். And you have, because of the counsel of man, you have really made the things, the will of God, much worse. நீ மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஆலோசனை செய்யாதே. Do not consult or counsel with your flesh and blood. உன்னுடைய விசுவாசம் பூரணமடைய வேண்டும். Your faith had to reach a perfect state. அந்த அருமையான மகனை அழைத்துக் கொண்டு போ. You just carry along that beloved son along with you. வழியிலே போகும்போது ஒரு கேள்வி. But you may have a question while you take you along. அப்பா, oh father, நெருப்பு இருக்கிறது. you have a fire. விறகு இருக்கிறது. You have a wood. ஆட்டுக்குட்டி எங்கே? But where is the lamb? ஆபிரகாம் சொல்கிறான், தேவன் பார்த்துக் கொள்வார். When he asked Abraham told God will look after that. அது மோரியா மலை. It is the mount of Moriah. கர்மேல் மலைக்கு வாருங்கள். You come to the mount of Carmel. ஆடு இருக்கிறது. There is a lamb. விறகு இருக்கிறது. Even the wood is available. நெருப்பு எங்கே? Where is the fire? அதற்கும் பதில் என்ன? What is the answer? நெருப்பை தேவன் அனுப்புவார். The Lord God would send his fire. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. மோரியா மலையினுடைய அனுபவம் ஆடு இல்லை, ஆனால் நெருப்பு இருக்கிறது, விறகு இருக்கிறது. But you why look into the mount of Moriah, there is no lamb, but wood is there, even fire is also available. அவன் சொன்னான், தேவன் பார்த்துக் கொள்வார். But he was saying to the Lord, to him, God will look after that. நீ இந்த உலகத்தோடு சம்பந்தப்படாமல் ஜீவித்தால், if you live without having any fellowship with this world, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நீ ஆலோசனை செய்யாமல் ஆண்டவருடைய சித்தத்துக்கு உன்னை ஒப்புக் கொடுத்தால், never consulting, counseling with the blood and flesh and completely surrendering to the will of God, உனக்கு சம்பந்தமான காரியங்களை தேவன் பார்த்துக் கொள்வார். and whatever the matter related to you, he will be looking after you. உனக்கு என்ன வேண்டும்? What do you need? இப்பொழுது ஆடு எங்கே? ஒரு கேள்வி. Now as far Isaac is concerned, where is the lamb? உன்னுடைய கேள்வி என்ன? What is your question? உன்னுடைய அவசியம் என்ன? What is your need? அதற்கு பதில் தேவன் பார்த்துக் கொள்வார். The answer to that is the Lord God will look after that. தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படி. You just obey to the call of the Lord. தேவன் உன்னை போ என்று சொல்லும்போது கீழ்ப்படி. When God say go, you obey. வாக்குத்தத்தங்களை விசுவாசி. You believe the promises of God. பரதேசியாய் ஜீவி. You live like a stranger. அப்பொழுது தேவன் பார்த்துக் கொள்வார். Then God will look after you. அநேகர் பல தேவைகளோடு இங்கே வந்திருக்கிறீர்கள். And you really come with all needs. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், தேவன் பார்த்துக் கொள்வார். God is saying to you that God will look after your needs. ரொம்ப நாள் வேண்டாம். You need not have a long days. உடனே நடக்கும் அந்த விஷயம்.
It all happened very shortly. உடனே அந்த காரியத்தை நீ காண்பாய். Immediately you will see by your eyes. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தமாக்கி இருக்கிறவர்களை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, ஒருவருடைய இருதயத்திலும் அது தோன்றவில்லை. Even whatever God had prepared, it was not seen by the eyes, it was not heard in the ears, it was never appeared in the hearts of men. கண் காணவில்லை, even the eyes are never able to காது see, கேட்கவில்லை, even the ears not able to hearken to that, இருதயத்தில் தோன்றவில்லை, but never appeared in the heart. ஆனால் அதை ஆவியானவர் இப்பொழுது நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். But the Spirit of the Lord has revealed it right now. ஒரு நிமிஷம் நீங்கள் கண்களை மூடுங்கள். 1 minute, please close your eyes. உங்களுடைய அவசியம் என்ன? What is your need? யெகோவா ஈரே. Jehovah Jireh. எல்லாரும் சொல்லுவோமா? யெகோவா ஈரே. Jehovah Jireh. சத்தமாக சொல்லுவோம். Let us say loudly. இன்றைக்கு நமக்காக கிரியை செய்யும்படி அவர் வந்திருக்கிறார். He had come to work for our matters. இப்பொழுதே உன்னுடைய காரியத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்திருக்கிறார். And now itself he had undertaken your problem. சகோதரர்கள் எல்லாரும் சொல்லுங்கள், யெகோவா ஈரே. Oh brothers, you say Jehovah Jireh. சகோதரிகள் எல்லாம் சொல்லுங்கள், யெகோவா ஈரே. நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், யெகோவா ஈரே. அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Praise the Lord. Hey. அலபகலகதரம் சரப்தலகரப கிலிசலப்தரம் சரப்திரே சனப்தரம் சரக்கரப்திரே குசலப்தரம் சரப்திலபௌரபகஷர சனப்தரம் கரஷரே இதிபிகதர. தேவன் பார்த்துக் கொள்வார். And he is look after you. தேவன் பார்த்துக் கொள்வார். God will look after you. உனக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் பொறுப்பெடுத்திருக்கிறார். Whatever the matters required, he had taken care for that. கர்த்தர் உன்னை இப்பொழுது தொடுகிறார். And the Lord God is touching you right now. உன்னுடைய அவசியத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். And he is fulfilling all your needs. உன்னுடைய பாவத்தை கர்த்தர் மன்னித்திருக்கிறார். And the Lord God has forgiven all your sins. உன் வியாதியை கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார். And healed all your sicknesses. உன்னுடைய கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்திருக்கிறார். And he had really removed all your bonds. உன்னுடைய பிரச்சனைகளை ஆண்டவர் பரிகரித்திருக்கிறார். And he had really solved all your problems. இப்பொழுதே அவர் உன்னை கிருபையினாலும் அவருடைய வல்லமையினாலும் நிரப்புகிறார். And now by his grace, by his power, he is filling you right now. விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். தேவனுடைய வல்லமை நம்ம மேல் இறங்கும். With the faith you praise God, the power of God will descend upon you. யெகோவா ஈரே. கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும். And it will all be looked under the mountain of God. ஆண்டவரே, நீர் எனக்கு காண்பிக்கிற அந்த மலைக்கு நான் வருகிறேன். Lord God, I come into the mountain, what thou show to me. அதுதான் தேவ சித்தம் செய்கிற இடம். That is the place called doing his will. என்னை ஒரு நிமிஷம் கவனியுங்கள். And just look unto me. அந்த பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும். And it will be looked after in heaven. அது வரைக்கும் அது கிடைக்காது. Until then you won't able to receive it. பர்வதம் என்றால் என்ன? What is meant by heaven? நீ தேவ சித்தத்தை சம்பூர்ணமாய் நிறைவேற்றுகிற அந்த இடம். It is a place where you fulfill the will of God perfectly. சொல்லுங்கள், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை பரிபூர்ணமாய் நான் செய்ய என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க சொல்லும்போதே ஒரு அபிஷேகம் உண்டாகும். Lord, I surrender myself to fulfill thy will. Immediately the anointing will fall upon you. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வல்லமை உங்கள் மேல் இறங்குகிறது. இந்த புவியில் யான் பரதேசி என்றோ. எல்லாரும் கை தட்டி பாடுவோம். நிலையான நகரம் எனக்கில்லையே, இந்த புவியில் யான் பரதேசி என்றோ. ஷாபா கரப்தல கச்சியா. நிலையான நகரம் எனக்கில்லையே, நித்தியான இடங்களில் மங்களே. இயேசுவே நீரே எங்கள் சுதந்திரமே, நித்தியான இடங்களில் மங்களே. ஷாபா கரப்தல நீரே எங்கள் சுதந்திரமே, இந்த பூமியில் யார் பரதேசி என்றோ. நிலையான நகரம் எனக்கில்லையே, இந்த பூமியில் யார் பரதேசி என்றோ. தேவ வல்லமை உங்களை தொடுகிறது. நகரம் எனக்கில்லையே, நித்தியான இடங்களில் மங்களே.
ஹalleluya சலத்தர கரப்ஷாலபல ஹalleluya அந்த ரெண்டு லைனை பாடுவோம். We read about the two things. இந்த புவியில் நான் பரதேசி என்றோ நிலையான நகரம் எனக்கு இல்லையே. ரெண்டு லைன் பாடும்போது ஒரு பெரிய வல்லமை உங்களை தொட போகிறது. When we sing that we are strangers, we have no proper place upon the earth. அப்பா ஆட்டுக்குட்டி எங்கே? Oh Father, where is the lamb? மகனே தேவன் பார்த்துக் கொள்வார். My son, God will look after that. தேவன் பார்த்துக் கொள்வார். The God will look after that. தேவன் பார்த்துக் கொள்வார். God will look after that. யெகோவா ஈரே, Jehovah Jireh. நீங்கள் அந்த ரெண்டு லைனும் பாடும்போது ஒரு பெரிய விசுவாசத்தின் வல்லமை விளங்கும். When we sing that two lines, the power of God is going to come. இந்த புவியில் இதல்ல ஒரு பெரிய தேவ வல்லமை நம்முடைய மத்தியில் இறங்க போகிறது. The great power of God going to descend upon us. அந்த ரெண்டே லைன் மட்டும் பாடினால் போதும். Only it is enough if we sing these two lines. உன்னுடைய சரீரத்திற்கும் உன்னுடைய ஆத்மாவுக்கும் உரிய அவசியங்களை தேவன் பார்த்துக் கொள்வார். All the need pertaining to the body and the soul, God will look after that. இயேசுவின் நாமத்தில் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். In the name of Jesus, we are proclaiming this gospel. தேவன் பார்த்துக் கொள்வார். God will look after that. யெகோவா ஈரே, Jehovah Jireh. இந்த புவியில் யார் பரதேசி என்றோ நிலையான நகரம் எனக்கில்லையே. 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 இந்த புவியில் Hallelujah, hallelujah, hallelujah. Churaga karana galana. Thank you, praise you, God. We praise you, God. We thank you, Jesus. We lift up your name. We lift up your name. Hey. Hallelujah, 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 hallelujah. Amen, amen, amen. Hallelujah. Suraga karana, shabalana galana. Hallelujah, 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 hallelujah. Even tonight the word of God came with all power in our midst. இன்றிரவு தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வசனம் முழு வல்லமையோடு நம் மத்தியில் புறப்பட்டு வந்தது. And that word has entered into your hearts. அந்த வார்த்தை உங்கள் இருதயங்களில் பிரவேசித்திருக்குமானால், And that word has entered into your mind. அந்த வசனம் உங்களுடைய மனதில் பிரவேசித்திருக்குமானால், And that word has entered into your bodies.
அந்த வசனம் உங்களுடைய சரீரத்தில் அது பிரவேசித்திருக்குமானால் it is working right now. அது இப்பொழுதே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. Therefore shall we all stand up? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமாக. Let's all stand up. எல்லாரும் தயவு செய்து எழுந்து நிற்போமாக. That word of God is working in you right now. அந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் இப்பொழுதே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. And God says, my word will not return void. கர்த்தர் சொல்லுகிறார், என் வசனம் வெறுமையாய் திரும்புவதில்லை. My word will accomplish that purpose for which I sent that word. என் வசனமானது நான் அதை அனுப்பின காரியமாகும்படி அது வாய்க்கும். And whatever the need you may have, உங்களுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் சரி, God sent that word in order to accomplish that need. உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும்படியாக கர்த்தர் இந்த வசனத்தை அனுப்பினார். And that word has entered into you right now. அந்த வசனம் உங்களுக்குள் இப்பொழுது பிரவேசித்திருக்கிறது. That word is working in your body, soul and spirit right now. அந்த வசனம் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் இப்பொழுது கிரியை செய்கிறது. It is giving you a deliverance right now. அது இப்பொழுதே ஒரு விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கிறது. Bringing a healing right now. அது இப்பொழுதே ஒரு சுகத்தை தந்து கொண்டிருக்கிறது. Believe that healing. அந்த சுகத்தை விசுவாசியுங்கள். Believe that deliverance. அந்த விடுதலையை விசுவாசியுங்கள். Hallelujah. 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 Rabalana karabalana. Hallelujah. 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 Amen. Some came here with the bondage of sin. ஒரு சிலர் பாவத்தின் வல்லமையினால் கட்டப்பட்டவர்களாக இங்கே இருக்கிறார்கள். And you were unable to be delivered. அந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுவிக்கப்பட முடியாதவர்களாக இருக்கிறீர்கள். But tonight that word has touched you. ஆனால் இன்றைக்கு அந்த வார்த்தை உங்களை தொட்டு இருக்கிறது. And Jesus has delivered you from your sins. இயேசு உங்களுடைய பாவங்களிலிருந்து உங்களை விடுவித்திருக்கிறார். He has delivered you from the power of sin. அந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து அவர் உங்களை விடுவித்திருக்கிறார். You are delivered tonight. இன்று இரவு நீங்கள் விடுவிக்கப்பட்டீர்கள். Hallelujah. 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 சில தீய வல்லமையினால் பீடிக்கப்பட்டவர்களாக இங்கே வந்திருக்கிறார்கள். The evil power has been tormenting them. அந்த தீய வல்லமை அவர்களை உபத்திரவப்படுத்திக் கொண்டிருக்கிறது. And tonight the word of God has come to them. இன்றிரவு கர்த்தருடைய வசனம் அவரை நோக்கி சென்றது. And that word of God has destroyed the power of that evil power. அந்த தேவனுடைய வசனம் தீய வல்லமையை முற்றிலும் அழித்திருக்கிறது. And you are delivered tonight. நீங்கள் இன்றிரவு விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். You are set free tonight. நீங்கள் இன்றிரவு விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். Hallelujah. There are some who have come here with serious sicknesses. சிலர் பயங்கரமான வியாதிகளோடு இங்கே வந்திருக்கிறார்கள். Sicknesses that cannot be healed by man. மனுஷரால் சுகமாக்கப்பட முடியாத வியாதிகள். You may have been even forsaken by medical science. ஒருவேளை மருத்துவ துறையினால் நீங்கள் கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம். But tonight the word of God has come. இன்றிரவு கர்த்தருடைய வசனம் உங்களை நோக்கி The வந்திருக்கிறது. word of God is all powerful. தேவனுடைய வசனம் சகல வல்லமையுள்ளதாக இருக்கிறது. That word of God is healing you right now. அந்த தேவனுடைய வசனம் இப்பொழுதே உங்களை சுகமாக்குகிறது. Hallelujah. If you have been delivered by that by the word of God, தேவனுடைய வசனத்தினால் நீங்கள் விடுவிக்கப்பட்டிருப்பீர்களானால் you come forward. முன்னே வாருங்கள். If your sickness have been healed in this meeting, you come forward to the stage. இந்த கூட்டத்தில் உங்களுடைய வியாதி சுகமா இருக்குமானால் இந்த பிரசங்க மேடைக்கு முன்னால கடந்து வாருங்கள். You can be right at the back, but the power of God is touching you. நீங்கள் ஒருவேளை பின்னால நின்று கொண்டிருக்கலாம், ஆனால் தேவனுடைய வல்லமை உங்களையும் தொட்டு கொண்டிருக்கிறது. You are being healed by the power of God. தேவனுடைய வல்லமையினால் நீங்கள் சுகமாக்கப்பட்டீர்கள். You are healed by the word of God. தேவனுடைய வார்த்தையினால் சுகமாக்கப்பட்டீர்கள். Therefore, as you are healed, you come forward. சுகமாக்கப்பட்டவர்கள் தயவு செய்து முன்னே வாருங்கள். If you are unable to move your hands, and if the Lord has quickened you,
and you are able to move your hands, you come forward. உங்கள் கைகளை அசைக்க முடியாமல் இருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களை குணமாக்கி கைகளை அசைக்க செய்திருந்தால் முன்னே வாருங்கள். If you have any other sicknesses in your stomach, you had a pain for a long time, tonight if the Lord has healed you, you come forward. வயிற்றில் அநேக நாட்களாக வியாதி உள்ளவர்களாக இருந்து இன்று கர்த்தரால் குணமாக்கப்பட்டிருந்தால் முன்னே வாருங்கள். If you are unable to walk, tonight if the Lord has healed you, you rise up and walk and come forward. நடக்க முடியாமல் இருந்து இன்று இரவு நடக்க முடியாத கர்த்தர் உங்களை செய்திருந்தால் நடந்து முன்னே வாருங்கள். You just walk forward and come and glorify God. முன்னே வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். The Lord is healing many of us tonight. தேவன் இரவு அநேகரை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். Oh, the power of God is touching you right now. தேவனுடைய வல்லமை இப்பொழுதே அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறது. You are healed in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் சுகமாக்கப்படுவீர்களா? You are healed in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் சுகமானீர்கள். Hallelujah. Forward. சுகமாக்கப்பட்டவர்கள் நீங்கள் முன்னே வாருங்கள். If the Lord has healed you tonight, you come forward. இன்று இரவு கர்த்தர் உங்களை சுகமாக்கி இருப்பாரானால் முன்னே வாருங்கள். Oh, the Lord is touching you. தேவன் உங்களை தொட்டு The கொண்டிருக்கிறார். Lord is healing you. தேவன் உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். Those who are healed, you come forward சுகமாக்கப்பட்டவர்கள் முன்னே வாருங்கள். and be a witness for the Lord. ஆண்டவருக்கு சாட்சியாக இருங்கள். Be a witness for the gospel. சுவிசேஷத்திற்கு சாட்சியாக Be a மாறுங்கள். witness for the truth of God. சத்தியத்திற்கு சாட்சியாக Be a மாறுங்கள். truth for the word of God. தேவனுடைய வசனத்திற்கு சாட்சியாக Be a இருங்கள். truth for the power of God. தேவனுடைய அக்கினிக்கு சாட்சியாக Power of மாறுங்கள். God is touching you right now. தேவனுடைய வல்லமை இப்பொழுதே உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. Power of God is touching you right now. தேவனுடைய வல்லமை இப்பொழுதே உங்களை தொட்டு You are கொண்டிருக்கிறது. healed in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் சுகமானீர்கள். You are healed in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் சுகமானீர்கள். Hallelujah. Hallelujah. ஆமென். Hallelujah. ஐசலா ஐசலா ஐசலா. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே நடந்தது. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆக்கிக்கொண்டே நடந்தது. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே நடந்தது. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆக்கிக்கொண்டே நடந்தது. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே நடந்தது. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆக்கிக்கொண்டே நடந்தது. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே நடந்தது. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆக்கிக்கொண்டே நடந்தது. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே நடந்தது. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆக்கிக்கொண்டே நடந்தது. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே நடந்தது. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆக்கிக்கொண்டே நடந்தது. ஹalleluya. Amen. Amen. For all that the Lord has done for us tonight, let's all praise God. இந்த இரவு கர்த்தர் நமக்கு செய்த எல்லா மகிமையான கிரியைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah. ஐசலா 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 ஐசலா. For the precious words the Lord spoke to us tonight, let's praise God. நம்மோடு கர்த்தர் பேசுற விலையேறப்பட்ட வசனங்களுக்காய் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah. ஐசலா 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 ஐசலா. Let us give all glory and honor to the Lord and praise God. எல்லா கன மகிமையை கர்த்தருக்கே செலுத்தி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Even hereafter, the Lord is going to do greater things for us. Let's praise God. இன்னும் கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah. ஐசலா 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 ஐசலா. Hallelujah. எங்கள் அன்பாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த சாயங்கால வேலைக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஆபிரகாமை போல எங்களை நீர் அழைத்திருக்கிறீர், அதுக்காய் துதிக்கிறோங்க தாவே. எங்களுக்கும் ஒரு கட்டளை கொடுத்தீர், போ என்று. அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும்படியா எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. ஆபிரகாமை ஆசீர்வைத்தது போல எங்களை ஆசீர்வைத்திருக்கிறீர். எங்களுக்கு எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீர். இன்றைக்கு எங்க தாவே சுகத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்தீர், விடுதலையின் ஆசீர்வாதத்தை கொடுத்தீர். அதற்காய் நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் தாவே. ஆமென். நீர் வாக்கு மாறாதவராயிருக்கிறீர். நாங்கள் ஆசீர்வாதங்களை பெறுகிறது மாத்திரமல்ல, ஆபிரகாமை போல அந்நியரும் பரதேசிகளுமாய் இந்த பூமியிலே ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர். அதுபோலவே நாங்கள் ஜீவித்து உடைய மாசற்ற வரையென்று ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யும். வசனம் கேட்ட எல்லாரையும் ஆசீர்வைத்தபடினால் துதிக்கிறோம். நம்முடைய சமூகம் எங்களோடு கூட போகட்டும். திருக்கரத்திலே தாழ்த்தி வைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.